கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா துன்யாவுடைய ஆஹிராவுடைய அனைத்து விடயங்களும் சீராகுவதை தக்வாவில் வச்சிருக்கிறது. துன்யாவோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், ஆகிரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம். ஒரு மனிதனிடத்துல எந்த அளவுக்கு தக்குவா இருக்குமோ, அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய நிலைமையை சீராக்கி வைப்பார். உலகத்துல யாராக இருந்தாலும், எந்த நபராக இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய, எழுதக்கூடிய, பேசக்கூடிய விஷயம் ரெண்டே ரெண்டு தான். ஒன்று ஏதாவது பிரச்சனையை பத்தி பேசுவாங்க, இல்லாட்டி ஏதாவது தேவையை பத்தி சொல்லுவாங்க. இப்ப இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தனியாக சந்திச்சு உங்களோட நிலைமையை சொல்லுங்க என்று சொன்னா, அவர் எவ்வளவுதான் சொன்னாலும் அவருடைய பேச்சுடைய சுருக்கம் எனக்கு இன்ன பிரச்சனை, இன்ன தேவை. ஒரு குடும்ப தலைவரை சந்திக்கிறோம், உங்களோட குடும்பத்தினுடைய நிலைமையை சொல்லுங்க என்றா அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். சுருக்கம், எங்களோட குடும்பத்துல இன்ன பிரச்சனை, இன்ன தேவை. ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியை சந்திக்கிறோம், உங்களோட நாட்டுடைய நிலைமையை சொல்லுங்க, அவர் சொல்றார். சுருக்கம், எங்க நாட்டுல இன்ன பிரச்சனை, இன்ன தேவை. எந்த பிரச்சனை மாதிரி உங்களோட பிரச்சனை இருக்காது, எந்த தேவை மாதிரி உங்களோட தேவை இருக்காது. ஆனா நாங்க எல்லோரும் ஒரு விஷயத்துக்குள்ள கட்டுப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு பிரச்சனைகளும் இருக்கு, தேவையும் இருக்கு. இன்னைக்கு பெரிய பெரிய மீட்டிங் நடாத்துறாங்க, பெரிய பெரிய கூட்டங்கள் நடாத்துறாங்க, பெரிய பெரிய மகாநாடுகள் நடாத்துறாங்க. எப்படி பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம், எப்படி தேவையை பூர்த்தியாகி கொள்ளலாம். வேலை இல்லா பிரச்சனை, இந்த பிரச்சனை எப்படி தீர்த்து கொள்ளலாம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த பிரச்சனை எப்படி தீர்த்து கொள்ளலாம். விலைவாசி கூடி கொண்டு போகுது, இந்த பிரச்சனை எப்படி தீர்த்து கொள்ளலாம். இந்த நோய் பரவி கொண்டு போகுது, இந்த பிரச்சனை எப்படி தீர்த்து கொள்ளலாம். எத்தனையோ திட்டங்கள் முன்வைக்கப்படுகின்றன, அவைகள் அதிகமானவைகள் ஃபெயிலியர், சக்சஸ் இல்ல. அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், முழு மனித சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய இந்த அடிப்படையான ரெண்டு விஷயத்துக்கு இஸ்லாம் முன்வைத்த தீர்வு என்ன, அல்லாஹ் சொன்ன தீர்வு என்ன, அல்லாஹ் ரசூல் சொன்ன தீர்வு என்ன என்று பார்த்தா, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன தீர்வு ஒன்றே ஒண்ணுதான். என்ன சொல்யூஷன்? உங்களோட வாழ்க்கையில தக்குவா கொண்டு வாங்க, உங்களை மாத்துங்க. உங்களோட நடை இல்ல, உங்களோட உடை இல்ல, உங்களோட பார்வை இல்ல, உங்களோட கேள்வி இல்ல, உங்களோட குடும்ப வாழ்க்கையில, உங்களோட சமூக வாழ்க்கையில அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே நான் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தான் வாழ்வேன் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்க வாங்க. எப்ப நீங்க அந்த நிலைமைக்கு வருவீங்களோ, அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சு தருவேன். உங்களோட பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன், உங்களோட தேவையை நான் பூர்த்தி வைப்பேன். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல தெளிவா சொல்றான், ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. எந்த ஆணோ எந்த பெண்ணோ, ومن يتق الله, யார் அல்லாஹ் பயந்து அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ்வாரோ, يجعل له مخرجا, அவருக்கு அல்லாஹ் எக்ஸிட் காட்டி கொடுப்பார். மஹ்ரஜன் எக்ஸிட், சில இடத்துல எழுதப்பட்ட எக்ஸிட், இந்த இடத்துல வந்தா இதால வழியாகி போங்க, அது அரபுல மஹ்ரஜங்கிற. அல்லாஹ் சொன்னா அவருக்கு நான் மஹ்ரஜ கொடுப்பேன், எக்ஸிட். ரெண்டாவது வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் நினையாத புறத்தால அவரது தேவையை நான் பூர்த்தியாக்குவேன். ரெண்டு வாக்குறுதி. ஒன்னாவது பிரச்சனையிலிருந்து வெளியாக்கக்கூடிய இடத்தை காட்டி கொடுப்பேன், இதால போ. ரெண்டாவது அவர் அறியாத இடத்தால் அவரது தேவை பூர்த்தியாக்குவேன். இந்த வசனத்துக்கு கீழே தஃசீர்கள் அழகான சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. ஒரு சஹாபி இருந்தார், அவருடைய பேர் அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜஇ. அவருக்கு ஒரு மகன், அவருடைய பேர் சாலிம். இந்த சாலிம் என்பவரை விரோதிகள் பிடிச்சிட்டு போய் சிறையில் வச்சுட்டாங்க, ஜெயில. இவருக்கு சரியான டென்ஷன். பாப்பாக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்ற மகன் சிறையில் இருக்கிறார், எங்க குடும்பத்துல சிட்டியான பிரச்சனை, சிட்டியான கஷ்டம், என்ன சொல்யூஷன் இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீங்க அதிகமா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், எனக்கு எந்த ஆபத்திலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் தப்புறதுக்கு இயலா, வலா குவத்த, எந்த பெனிஃபிட்டும் எந்த நன்மையும் செய்யறதுக்கு எந்த சக்தியும் எனக்கு இல்ல. லா ஹவுல, எனக்கு ஆபத்திலிருந்து தப்புறதுக்கு வழி இல்ல. வலா குவத்த, எந்த நலவு செய்யறதுக்கும் எனக்கு சக்தியும் இல்ல. ஒரே ஒரு இடம் தான் எனக்கு தெரியும், இல்லா பில்லா, அது நீ மட்டும்தான். இது ஓதுங்க. இது வெறுமனே வாயால ஓதி சரிவார் இல்ல, கல்பால ஓதணும்.
இந்த இடத்துல சம்பவம் விஷயம் உதாரண ஞாபகத்துக்கு வருது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் இதெல்லாம் கண்ணுக்கு போட்டு அடிக்கிற புல்லட்ஸ் மாதிரி, காட்லெட்ஜ் மாதிரி. ஒரு என்ன செஞ்சான்னா அவன் நண்பனுக்கு ஒரு புல்லட் சண்டை கொடுத்தார். இதை வச்சுக்கோ, யானையை கூட கொள்ளையிலும். அவன் பத்திரமா வச்சுக்கொண்டான். ஒரு நாள் அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பூனை என்று அவனை கஷ்டப்படுத்துச்சு, பிரச்சனைப்படுத்துச்சு. இவன் என்ன செஞ்சான், அந்த புல்லட் அந்த பூனைக்கு எறிஞ்சான். அந்த பூனை வாளால தட்டிட்டு ஓடிச்சு. இவன் யோசிச்சு பார்த்தான், நண்பன் சொல்லி தந்தான் இந்த புல்லட்ஸால யானையை கொள்ளேனும் பூனையோட வாழால தட்டிப்போ வரட்டும் வந்தான். இங்க பாரு, நீ பெருசா சொல்லிட்டு போனியப்பா யானையை கொள்ளலாம், பூனையே அதை தட்டிட்டு போ. அவன் கேட்ட, நீ என்ன அறிஞ்ச? கையால் அறிஞ்ச. அவன் சொன்ன கையால் அறிந்த சாமான் இல்ல, அது கன் இருக்கு. அந்த கண்ணை போட்டு அடிக்கணும், அப்பதான் அதனை தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பது புல்லட்ஸ் மாதிரி. அது அடிக்கிற கன் கல்பு. அப்படி இல்லாம நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் சொல்றது கையால புல்லட்ஸ் பூனைக்கு இதமாயிட்டான். அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தது? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யா அல்லாஹ், எனக்கு எந்த வழியும் தெரியும், உனக்கு ஒரே ஒரு வழிதான், நீதான். எப்படி இந்த கடல்ல தாண்டு போகக்கூடிய நேரத்துல அவனுக்கு ஒன்றுமே ஞாபகம் வராது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த உணர்வோடு இதுதான் கடைசி கட்டம். நபி அவங்க சொன்னாங்க, நீங்க இதை செய்யுங்க. 7 மணி உங்களோட மகனுக்கும் இந்த செய்தியை சொல்லி அனுப்புவோம். வீட்லயும் மனைவிட்ட வந்து சொன்னார். சஹாபா கிட்ட ஒரு நல்ல தன்மை இருந்துச்சு, என்ன விஷயத்தை கேட்பாங்களோ வீட்டுல மனைவி மாறி சொல்லுவாங்க. அது நல்ல சஹாபா கிட்ட ஒரு தன்மை இருந்துச்சு. மனைவிட்ட வந்து சொன்னா, இங்க பாரு ரசூலுல்லாஹ் பிரச்சனையை சொல்லி போனேன், ரசூலுல்லாஹ் எனக்கு இருந்து சொல்லி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். குடும்பம் இல்ல லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அழுக தொழுக அழுக தொழுக. அல்லாஹ்க்கு இயலாத விஷயம் ஒன்று இல்ல. மகனை சிறையில் வச்சிருந்தாங்க. மகன் கை கட்டப்பட்ட இந்த கயிறு அப்படியே கலந்து அவளு யாரா கைத்த அவுக்கல, அப்படியே கயிறு அப்படியே சும்மா இருந்த கயிறு அப்படியே அவுண்டு போகுது. இப்ப நான் வந்து தொழுதேன், அது தொழிற்சார் தராவியில கடைசி தராவியில ஒரு ஆயத்தை ஓதினார். கட்டாயம் அல்லாஹ்க்கு இயலாத விஷயம் ஒன்று இல்ல, அல்லாஹ்க்கு இயலாத விஷயம் ஒன்று இல்ல என்று விளங்கப்பட்டக்கூடிய ஆயத்து 20வது ரக்காத்துல. அவுக்கல்லதி மர்ர அலா கர்யத்தின் வஹிய காவியத்துன் அலா உரூஷிஹா قال عنا يحيي هذه الله بعد موتها فأماته الله 100 عام ثم بعثه. அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை சொல்றார். அது யார் என்று குறிப்பாக சொல்லல, தஃப்சீர்ல உலமாக்கள் எழுதுறாங்க. அது உஸைர் அலைஹிஸ்ஸலாம். உஸைர் அலைஹிஸ்ஸலாம், அந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு ஊருக்கு போறாராம். அவுக்கல்லதி மர்ர அலா கர்ய, இன்றைக்கு ஓதப்பட்ட கடைசி 20 ரக்கத்துல ஓதப்பட்ட வசனம். அவுக்கல்லதி மர்ர அலா கர்யத்தின், அல்லாஹ் தஆலா பேரை சொல்லல, அந்த உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. அது உஸைர் அலைஹிஸ்ஸலாம் போறாரு. ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர் அப்படியே அழிஞ்சு போயிருக்கு. அந்த ஊர் அப்படியே அழிஞ்சு போயிருக்கு. அந்த முகடெல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. அந்த ஊர்ல யாருமே இல்ல. சுனாமி வந்தா இல்லாட்ட இந்த சூறாவளி வந்தா எப்படி அழிஞ்சு போயிருக்குமோ அது மாதிரி அந்த ஊர் அப்படியே அழிஞ்சு போயிருக்கு. மேலுள்ள சாமான் கீழே விழுந்து கிடக்கு, கிணறெல்லாம் பால் அடைஞ்சு போய் கிடக்கு. இவருக்கு யோசனை வந்துச்சா, அவர் சொன்னாரா, கால யாரு இல்ல பாதமோத்தியா, இப்படி பழுது போய் இருக்கக்கூடிய இப்படி அழிஞ்சு போயிருக்கக்கூடிய ஊரை அல்லாஹ் எப்படி மீண்டும் ஹயாத்தாக்கலும் செழிப்பாக்கலும்? இப்படி ஊர் அழிஞ்சு போயிருக்கு, அல்லாஹ் எப்படி ஏலும் அப்படி என்று அவர் மனசுக்குள்ள வந்து கால அண்ணா யுஹில்லாஹி பஅத மௌத்திஹா, இந்த ஊர் இப்படி அழிஞ்சு போயிருக்கு, இந்த சூறாவளியால இந்த சுனாமியால எப்படி இந்த ஊர் மீண்டும் ஹயாத்தாகும் செழிப்பாகும்? அல்லாஹ் தஆலா ஒரு ஈமான் பாடத்தை படிச்சு கொடுக்க விரும்பினான். என்ன செஞ்சான்? அப்படிக்கு எல்லாரும் மௌத்தாக்கி போட்டோம். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 100 வருஷம் அல்லாஹ் மூத்த கொடுத்துருக்கோம். 100 வருஷத்துக்கு ஒரு ஆள் எழுப்பாட்டினான். இவரு பிரயாணத்தில் வரக்குள்ள சாப்பாட்டு பாசம் கொண்டு வந்து ரொட்டி கறி கொண்டு வந்து ரொட்டி கறி கொண்டு வந்திருந்தாரு. பிரயாணத்துக்கு வந்து வந்தாரு, வாரம் எல்லாரும் இந்த ஊரை பார்த்தாரு. இவருக்கு இடையில தான் என்ன வந்துச்சு, அல்லாஹ் என்னது அவரை பிடிச்சி மௌத்தாக்கிட்டான். மௌத்தாக்கி சும்மா பார்த்தா ஆளு 100 வருஷத்துக்கு பிறகு பாட்டினான். கேட்டானாம்,
கால கம்ல நீ எவ்வளவு நாள் இந்த ஊர்ல இருந்தீங்க, எவ்வளவு நேரம் தூங்கினீங்க? இவர் காலையில வந்த மாலையில எழும்பியிருக்கிறார். ஒரு ஒளி பார்த்தா மாலை நேரம் சொன்னாராம். இந்த கோயிலத்தில் வருது காலகம் காலபதி எவ்வளவு. நான் ஒரு நாள் தூங்கியிருப்பேன் இந்த ஊர்ல, இல்லாட்டி ஒரு அரை நாள், ஒரு 4-5 மணித்தியாலும் தூங்கிருப்பேன். அவங்க சொன்னா இல்ல இல்ல இல்ல, நீ ஒரு நாள் தூங்கல, அரை நாள் தூங்கல. கால பல்லபியத்தை ஆம் 100 வருஷம் 100 வருஷம். இப்ப அல்லாஹ் சொன்னானா பங்குரில தாமிக்க உன சாப்பாடு பாரு, ரொட்டி கொண்டு வந்தா ரொட்டியை பங்குரியா தாமிக்க ஷராபிக்க. நீங்க கொண்டு வந்த ரொட்டியையும் நீங்க கொண்டு வந்த தண்ணியையும் பாருங்க, குடிவானம். லம்யத்தை சொன்னா 100 வருஷமாகி ரொட்டி பழுதாகல. நீங்க கொண்டு வந்த தண்ணி எந்த குலமாக்கள் எழுதுறாங்கன்னா, ரொட்டி எப்படி சூடா கொண்டு சூடாவே இருக்கு, ரொட்டி தண்ணி எப்படியே இருக்கு 100 வருஷம். இந்த குர்ஆன்ல வருது பங்குரில தாமிக்க உன சாப்பிட பாரு ஷராபிக்க, நீங்க தண்ணியை பாருங்க. லம்யத்தை சொன்னா அது ஒன்று பழுதாகல, தண்ணி கெட்டு போகல, ரொட்டி பழுதாகல, ரொட்டி ரொட்டியாக இருக்கி, தண்ணி தண்ணியாக இருக்கி. ஆனா வங்குரிலாகி மாறிக்க நீங்க வந்த கழுவே பாருங்க, அப்படியே செத்து போய் துண்டு துண்டா கிடக்கு. இப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, இப்ப நீ பாரு இந்த கழுவே நான் எப்படி ஹயாத் ஆக்கப்படுறேன், கழுதை எப்படி. இப்ப என்ன செஞ்சு அவர் பார்த்து கொண்டிருக்கக்குள்ளே கழுதோட ஒவ்வொரு பார்ட்ஸ் வந்து சேருது. கழுதோட கை, அதோட கால், அதோட முகம், வால் அப்படியே சேரு. குர்ஆன் சொல்லுது. இதுக்கு பிறகு என்ன செஞ்சு சும்மா நக்சுஹா லஹ்மா, இங்க பாரு எப்படி அந்த பொடியை நாங்க சமைக்குவோம் என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டிருக்கக்குள்ளே இந்த கழுத, அவர் வந்த கழுத அப்படியே ஒன்று சேர்த்து அல்லாஹ் ஹயாத்தாக்கிறார். இப்பதான் அவர் சொன்னாராம், கால அலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்ப எனக்கு நல்லா விளங்குது, எந்த அல்லாஹ்க்கு ஏலாத ஒன்று இல்ல, எந்த அல்லாஹ்க்கு ஏலாத ஒன்று இல்ல. கால அலமு, இப்ப நான் நல்லா விளங்குறேன், அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். அவ குத்ரத்துள்ளவன், சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன், அவனுக்கு இயலாத ஒன்றுமே இல்ல. இது நான் சம்பவத்தை சொல்லிட்டு போக இந்த வசன ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதனால உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு விளங்கணுமே குர்ஆன் என்ன ஓதிட்டு போறாங்க, அதுக்காக சொன்னேன். இப்ப என்ன செஞ்சு கைத்த கட்டிட்டு பாரு 100 வருஷம் தொட்டி பழுதாக இல்ல, வந்த கழுதா வந்துச்சு. ஞாபகத்துக்கு வருது, ஒரு 15-20 வருஷம் சுனாமி வந்துச்சு. சுனாமி கிழக்கு மாகாணத்துல ஒரு ஊரு, கடலுக்கு பக்கத்துல பள்ளிவாசல். அந்த பள்ளி கடல்ல கடற்கரையிலே இருக்கு. அந்த பள்ளிவாசலுக்குள்ள பப்பாசி மரம். சுனாமி வந்துச்சா அந்த பள்ளிக்கு பின்னால இருந்த பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் சுக்கு 100. ஆனா அந்த பப்பாசி மரம் அப்படியே இருந்துச்சு. கடலுக்கு பக்கத்துல இருந்து பப்பாசி மரம், அந்த பப்பாசி மரம் ஒண்ணும் செய்யல, அது அப்படியே இருந்துச்சு. ஆனா அந்த கடலுக்கு, அந்த பள்ளிக்கு பக்கத்துல இருந்து பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் அப்படியே துண்டு 100 தூள். அல்லாஹ்க்கு ஏனாத விஷயம் ஒன்று. இந்த சஹாபிய மகான் சாலிம் கட்டி வச்சிருக்க அல்லாஹ்வுடைய நாட்டம். கை அப்படியே இவன் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுறாங்களா, அப்படியே கை கட்டப்பட்ட இந்த கயிறு அப்படியே அவளுக்கு மடிச்சு. இப்ப இவர் என்ன செஞ்சார், வெளியே வந்தார். வெளியே வந்தா பெரிய ஒட்டகம் உண்டு. எல்லாரும் எல்லாத்த தூக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க, இவருக்கு பாதுகாப்பு இதெல்லாம் தூக்கம். இவர் வெளியே வந்தார், பெரிய ஒட்டகம். அந்த ஒட்டகத்தில் ஏறினார். ஒட்டகத்தில் ஏறிக்கிட்டு பின்னால திரும்பி பார்த்தார், நிறைய ஒட்டகங்கள் ஆடெல்லாம் இருக்கு. ஒரு சத்தம் ஒன்று போட்டாரு, எல்லா ஆடுகளும் ஒட்டகங்களும் இவருக்கு பின்னால. தப்சீர் குர்துபியில வருது, இந்த சம்பவத்தை எழுதக்கூடிய நேரத்தில் எழுதுறாங்க 4000 ஆடு. எத்தனை ஆடு? 4000 ஆடு, 50 ஒட்டகம். ஒரு ஒட்டகம் 5000 ரியால் இருந்தாலும் 50 ஒட்டகம் எத்தனை வரும்? 4000 ஆடு. வீட்டுக்கு வந்தார், கதவை திறனார். பாப்பா கதவை திறந்து பார்த்தா மகன் நிக்காரு ஆடுகளோட ஒட்டகத்தோட. என்ன மகன் விஷயத்தை சொன்னார். அடுத்த நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டி போனார். வாப்பா சஹாபாக்களோட ஒரு தன்மை இருந்து எந்த விஷயத்தையும் நபி அவங்கள்ட்ட கேட்காம செய்ய மாட்டாங்க. போய் நபி அவங்கள்ட்ட போய் விஷயத்தை சொன்னார்.
இப்ப நபி அவங்க கேட்டாங்க, யார் சொல்லலாம், நிறைய ஆடுகள் வந்திருக்கு, ஒட்டகங்கள் வந்திருக்கு, என்ன செய்ய? நபி அவங்க சொன்னாங்க, இது உங்களுக்கு சொந்தமான ஒட்டகங்கள், இது உங்களுக்கு சொந்தமான ஆடுகள், நீங்க விருப்பம் பண்ணா வச்சு கொள்ளுங்க, விருப்பம் பண்ணா யாரை கொடுத்து கொள்ளுங்க, இது அல்லாஹ் உங்களுக்கு தந்தது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குறான், வமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகு மின் ஹைது லா யஹ்தஸிப். யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமோ அவருக்கு அல்லாஹ் பிரச்சனையிலிருந்து வெளியாகக்கூடிய இடத்தை காட்டி கொடுப்பான். இதால போ. இரண்டாவது, அவர் நினையாத புறத்தால் அவருக்கு ரிஸ்க கொடுப்பான். இந்த மாலிக் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ரெண்டு விஷயம். பிரச்சனை, மகன் ஜெயில இருந்தது, அல்லாஹ் பிரச்சனை வெளியே கொண்டு வந்தான். அவர் நினைச்சு கூட பார்க்கல, கற்பனையில கூட வரல, இவ்வளவு ஆடுகளும் ஒட்டகங்களும் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா கொடுத்தார். என்னதான் கண்ணியமான சகோதரர்களின் ஆரம்பத்தில் சொன்னேன், விரிவா சொல்றதுக்கு நேரம் போதாது, இல்லாட்டி அல்லாஹ்வுடைய கிருபையால குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கிற ஒவ்வொன்றை சொல்லி கொண்டு போவேன். சொன்ன ஆரம்பத்தில் துன்யாவுடைய ஆখিরাவுடைய சகல பிரச்சனைகளும் தீர்ந்து போறதுக்கு அல்லாஹ் தஆலா தக்வா தான் காரணமாக்கிருக்கிறார். தக்வா துன்யாவுடைய விஷயத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஆகிரத்துல நாங்க சொர்க்கத்துக்கு போகணும், எல்லாரும் ஆசை சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும்? சொர்க்கத்தை பணத்தால போகல, அறிவால போகல, அரசியலால போகல. சொர்க்கத்துக்கு போகணும்னா தக்குவாலாம் போகலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இதை விளங்கப்படுத்துறார். வஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து. நீ அந்த சொர்க்கத்துக்கு ஓடி வாங்க. அதோடைய அகலம் எப்படி? நீளத்தை விளங்கல, அகலத்தை சொல்றோம். அதோடைய அகலம் வானங்களும் பூமியும். இந்த சொர்க்கத்தை நான் யாருக்கு தயாரிச்சு வச்சிருக்கிறேன்? உஇத்தத்லில் முத்தகீன், தக்வா உள்ளவங்களுக்கு தான். யாருக்கு? எனவே ஒரு மனிதன் துன்யாவுடைய நிலைமை சீராகுவதாக இருந்தாலும் ஆகிரத்துடைய சீராகுவதாக இருந்தாலும் அல்லாஹ் தக்வாவுக்கு முன்னால வச்சுக்கிறான். தக்வாண்டா என்ன தெரியுமா? கூட்டத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் இல்ல, ஆக்களோடு இருக்கக்கூடிய நேரத்தில் இல்ல, தனிமையில இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையோட அல்லாஹ்ட கட்டளையை செயல்படுத்துறதுக்கு பேர் தான் தக்வா. ஆக்களோட நேரத்தில் இல்ல, எந்த அல்லாஹ் என்ன பார்த்துக்கலாம். ஒரு பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு ஹராத்தை செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு வட்டி எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இல்ல, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். மது குடிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்ல, அல்லாஹ் பார்க்கிறான். தக்வாவுள்ள மக்களுடைய அடையாளம் என்னன்னா, பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், அல்லாஹ்வும் வரும். இதுதான் தக்வா. இது அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறார். இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிபுன் மினஷ் ஷைத்தான் தஃக்கரு. தக்வா உள்ள மனிதர்கள் யாரென்றா, ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தால பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் ததக்கரு, அல்லாஹ்வை நினைப்பாங்க. ஓஹோ, அல்லாஹ் பார்த்துட்டாரு, அல்லாஹ் ஹராம் சொன்னேன், அல்லாஹ் வானான்னு சொன்னேன், ஃபைதாஹும் முப்சிரூன். உடனே அவங்க அப்படிக்காகிடுவாங்க. இந்த வசனத்துக்கு கீழே நல்ல சம்பவம் எழுதிக்கிறாங்க உலமாக்கள். இந்த வசனத்துக்கு ஓதின வசனத்துக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிபர் இருந்தார், ஒரு வாலிபர், பக்குவமான ஒரு வாலிபர். அவர் மஸ்ஜிதுக்கு வர போற உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த வாலிபரோட சரியான ஒரு முஹப்பத். இந்த இளம் வயசுல இந்த வாலிபர் மஸ்ஜிதோட தொடர்பா இருக்கிறாரு. இந்த ஹதீஸ்ல வருது, யாருடைய கல்பு மஸ்ஜிதோட தொடர்பா இருக்குமோ அவங்க கியாமத்துடைய நாள் அரசுடைய நெல் அடிப்பாங்க. இளம் வயசு வாலிபர் இந்த சின்ன வயசுல பள்ளியோட எவ்வளவு தொடர்பா இருக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், அவங்களுக்கு இவரோட இருக்கு. பள்ளியில பாக்குற இந்த புள்ள இருக்கிறது. எல்லா காலத்திலையும் பெண்களுடைய ஃபித்னா இருக்குதானே குழப்பம். அந்த காலத்திலே ஒரு பெண் இந்த வாலிபரை லவ் பண்ணினான், விரும்பினான். எப்படியாவது இவரை அடையும், இவரோட தனிமையா இருக்கணும். இதுக்கு எத்தனையோ தந்திரங்கள் முயற்சிகள் செஞ்சா அது ஒன்றும் சக்சஸ் ஆகல. ஒரு நாள் என்ன செஞ்சா, அந்த பெண்ணும் அவரோட அடிமை பெண்ணுமா சேர்ந்து இந்த வாலிபரை ஒரு தந்திரமான முறையில வீட்டுக்கு கொண்டு போயிட்டார். தனிமையில் ஆகிட்டார். இப்ப பாவம் நடக்க போகுது. இவர் தப்பா உள்ள வாலிபர். இவருக்கு குர்ஆன் இந்த ஆயத்தை ஞாபகத்துக்கு வருது. இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிபுன் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபைதாஹும் முப்சிரூன். தக்வா உள்ள மனிதர்களுக்கு பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்ச ததக்கரு, விக்ர் செய்வாங்க. விக்ர்ன்ற யாபம், ரிமைண்டிங், யாபம் வரும்.
அல்லா பாத்துட்டானே, அல்லா கூட சொன்னதும் உடனே அவங்க என்ன செய்வாங்க, தெளிவு பெற்று விடுவார்கள். இந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்துதான் தாமன் அப்படி மேங்கி கீழே விழுந்துட்டார். அந்த பெண் பார்த்தால் இவரை கூட்டி வந்தது என்னத்துக்கோ, இப்ப மயங்கி இருக்கிறாரு. அந்த பெண்ணும் அவருடைய அடிமை பெண்ணுமா சேர்ந்து ஆளை தூக்கி கொண்டு போய் வீட்டு வாசல்ல வச்சு கூட வந்துட்டார். தாப்பன் பார்த்தாரு, மகனை காணல, தேடி போக வெளியே கதவை திறந்தா மகன் மயக்கமா இருக்கிறார். ஆளை உள்ள கொண்டு தூக்கி கொண்டு வச்சு மயக்கம் தெரிஞ்சதுக்கு பிறகு கேட்டாங்க, அவர் எல்லா சம்பவத்தையும் சொன்னார். அப்ப யாரோ கேட்டாங்க, சரி நீங்க மயங்கி கீழே விழுகிற அளவுக்கு உங்களுக்கு எது தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அவர் மூண்டின வசனத்தை ஓதுறார். ஓதினான் தாமதம் இன்னல்லதீன தக்வா அமஸஹும், அப்படியே அவர் அதிர்ச்சி அடைஞ்சு கீழே விழுந்துட்டார். அந்த வாலிபர் அப்படியே மூத்தாகிட்டார். இரவோட இரவு ஜனாசா அடக்கி போட்டார். 3 விஷயத்தை பிற்படுத்தக்கூடாது. தொழுகையை பிற்படுத்தக்கூடாது, கல்யாண வயசுல பொருத்தமான கல்யாணம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்தா அதை பிற்படுத்தக்கூடாது, ஒரு மூத்தாயினா அடக்கிறத பிற்படுத்தக்கூடாது. இல்லாட்டி இந்த 3ஐயும் பிற்படுத்தினா பிரச்சனை. தொழுகையை பிற்படுத்தினா கவாவாகிடும். கல்யாணத்தை பிற்படுத்தினா ஆணுடைய பெண்ணுடைய குறையை சொல்லி யாராவது குழப்பி போட்டுருவாங்க. ஜனாசாவை அடக்கிறத பிற்படுத்தினா ஜனாசாவில ஏதாவது ஒரு மாற்றம் வந்தா, கொஞ்சம் நிறம் மாறினா, பொடி ஊதினா சொல்லுவாங்க அவரோட பாவத்துக்கு அல்ல உலகத்தில் தண்டனை கொடுத்துட்டாங்க. இதனால்தான் 3 விஷயத்தை பிற்படுத்தக்கூடாது. இதோட ஜனாசா அடக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா செய்தி கிடைச்சு இந்த வாலிப பிள்ளை மௌத்து. அடுத்த நாள் காலையில இவட வீட்டுக்கு வந்தாங்க. இந்த பெரிய ஹலீஃபா அமீருல் மோமினின் 16 லட்சம் சதுர மேலுடைய ஜனாதிபதி வந்து சொன்னாங்க, ஏன் நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல, நானும் வந்திருப்பேனே. இல்ல அமித்ஷா, இரவு நேரம் தானே, பாரவாலி அவ்வளவு சேஃப்டி இல்ல, அதனால தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். சரி பரவாயில்ல, என்ன கூட்டி போங்க, அவர் எங்க அடக்கப்பட்டிருக்க. கூட்டி போனாங்க. கபருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க. வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். யார் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்க்கு முன்னால நிக்கணுமே என பயந்து தன் நப்ச கட்டுப்படுத்தி வாழ்வானோ, தக்வாவோட வாழ்வானோ, அவனுக்கு அல்லாஹ் 2 சொர்க்கத்தை வச்சிருக்கிறான் என்று இந்த வசனத்தை ஓதுறாங்க. இந்த வசனத்தை ஓதிரத்தோட தப்சீர் குர்துபி, தப்சீர் இப்னு கஸீர்ல வரும். கபருக்கு அந்த சத்தம் ஒன்று வந்துச்சா, ஃபகத் அஅதானீஹி மா ரப்பி, ஃபகத் அஅதானீஹி மா ரப்பி, என்ற ரப்பு எனக்கு அந்த 2 சொர்க்கத்தையும் தந்துட்டான். 2 சொர்க்கத்தையும் தந்துட்டான். கண்ணியமான சகோதரி, தக்வா என்ன தெரியுமா? பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தக்வா. இந்த தக்குவாவுக்கு பின்னால்தான் அல்லாஹ் துன்யாவுடைய நிலைமையை சீராக்கிறதுக்கு வச்சிருக்கிறான். இந்த தக்குவா உண்டாக்கத்தான் அல்லாஹ் நோம்ப தந்தான். இந்த நோம்பு என்ன பசித்திருக்கிறதுக்கு இல்ல, தாய்த்திருக்கிறதுக்கு இல்ல. அல்லாஹ்தான் இந்த நோம்புக்கும் தக்குவாவுக்கும் தொடர்பு வச்சிருக்கிறார். அந்த நோம்பு அல்லாஹ் எங்க வச்சான்டா, ரமலான்ல வச்சிருக்கிறார். சொல்லக்கூடிய விஷயம் நல்ல கவனிங்க. ரமலான் என்பது நோம்பு அல்ல, ரமலான் என்பது மாசம். நோம்பு 2 வகையான நோம்பு இருக்கு. பரலான நோம்பு, சுன்னத்தான நோம்பு. நோம்பு எல்லா காலத்திலும் இருக்கு. ஹஜ்ஜி பெருநாள், நோம்பு பெருநாள், மத்த ஹஜ்ஜி பெருநாளுக்கு பிறகு வரக்கூடிய 3 நாளை தவிர எல்லா நாளையும் நோம்பு பிடிக்கணும். ஆனா பரலான நோம்பு ரமலான்ல வச்சிருக்கிறது. ஏன் அல்லாஹ் தஆலா ரமலான்ல நோம்ப கடுமையாக்கினான்டா, குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவங்களே. ஏன் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் மூமினால மட்டும்தான் சாத்தியம், மத்த எல்லாராலும் சாத்தியமாக இல்ல. பணத்தாலேயோ ஆட்சியாலேயோ அதிகாரத்தாலேயோ அறிவாலேயோ செய்யல, ஈமான் பலத்தால் தான் செய்ய இயலும். அதனால தான் அல்லாஹ் சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவங்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நான் நோம்ப கடமையாக்கி இருக்கிறேன். கமா குத்திப அல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு மட்டுமில்ல உங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவங்களுக்கும். என்ன ரீசன்? லஅல்லக்கும் தத்தகூன், உங்களோட தக்வா வர்றது. ஏன் நல்லா நோம்ப ரமலான்ல வச்சோம். இந்த ரமலான் என்பது, இந்த விஷயத்தை முடிச்சு கொள்றேன் அவசரமா, இந்த ரமலான் என்பது லேசான மாசம் இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை தெரிவு செஞ்ச குர்ஆன் இறக்கிறதுக்கு. அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ருர் ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் அது குர்ஆன் இறக்கின மாசம். ஏன் அல்லாஹ் குர்ஆனை ரமலான்ல இறக்கிறான்? குர்ஆனை பத்தி பேசுறீங்க, அது பல மணி நேரத்தில் தேவைப்படும். சுருக்கமா சொல்றேன், இந்த பூமி இருக்குதான், இந்த பூமியில கோடான கோடி படைப்புகள் இருக்கு.
பெரிய பெரிய கடல்கள், ஆறுகள், நதிகள், மரங்கள், வனாந்தரங்கள், காடுகள், பாலைவனங்கள் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு எல்லாம் பூமியில இருக்கு. இந்த பூமியை தாங்கி இருக்கு மலை இருக்கு, மவுண்டன். வல்ஜிபால அவுத்தாதா, மலைகளை நாங்க முட்டுக்கட்டை ஆக்கி முளைகளா. இப்ப இந்த மஸ்திதை தாங்கி கொண்டு அஸ்திவாரம் இருக்கு, பவுண்டேஷன். இந்த பெரிய பூமியை தாங்கி கொண்டு மலை இருக்கு. அப்ப இந்த பூமியிலேயே கோடான கோடி, எத்தனை மில்லியன் ட்ரில்லியன் பாரம் இருக்கும். அதை தாங்கி கொண்டிருக்கும் மலை. மலை எப்படி இருக்கும்? இவ்வளவு ஆற்றல் மிக்க, இவ்வளவு சக்தி மிக்க மலைக்கு இந்த குர்ஆனை தாங்குற சக்தி இல்லை. இந்த குர்ஆனை மட்டும் அல்லாஹ் மலையில இறக்கியிருந்தா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், நாங்க குர்ஆனை மலையில இறக்கியிருந்தா லரைதஹு ஹாஷியம் முத்தஸத்தியம் மின் ஹஷ்யத்தில்லாஹ், நீங்க பாப்பீங்க அந்த மலை அல்லாஹ்வோட பயத்தால சுக்குநூறா போயிருக்கும், சுக்குநூறா போயிருக்கும். அப்ப மலைக்கு சக்தி இல்லை. இவ்வளவு பிரமாண்டமான சக்தி கொண்ட மலைக்கு குர்ஆனை தாங்குற சக்தி இல்ல. அதை தாங்கக்கூடிய சக்தி ரமலானுக்கு இருக்கு. ரமலான் தானே, இந்த ரமலானுக்கு இந்த குர்ஆனை தாங்குற சக்தி இருக்கு. ஒரு 100 கிலோ சாமான வைக்கணும்டா, எதுல வைக்கிறோமோ அது அதை விட பாரம் கூண்டதா இருக்கணும். ஒரு 120 கிலோ இருக்கணும், அப்பதான் அதை வைக்கிறது. இல்லாட்டி என்ன செய்யும்? அது உடைஞ்சு வைக்கணும். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்கிறதுக்கு தெரிவு செஞ்ச மாதம் ரமலான். ஏன் காரணம் என்னன்னா, அந்த ரமலான்ல அவ்வளவு சக்தி அல்லாஹ் வச்சிருக்காங்க. இதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, லவ் அலிமன் நாசு மா ஃபி ரமலான், இந்த ரமலான்ல அல்லாஹ் என்ன பாக்கியத்தை வச்சிருக்கிறான் என்பதை இந்த மக்கள் விளங்கி கொண்டாங்கன்னா, லத்தமன்னோ ஐயக்கூன தஹரு குல்லுஹு ரமலான், ஆசைப்படுவாங்க வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டும் ரமலானா இருக்கணுமே, ரமலானா இருக்கணும். லேசான மாசம் முன்னிட்டு கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறுறாங்க, ஆமீன் ஆமீன் ஆமீன். மதீனாவுல வெள்ளிக்கிழமை மஸ்ஜித் நபவியில மிம்பர்ல ஏறக்குள்ள ரசூலுல்லாஹ் ஆமீன் ஆமீன் ஆமீன். சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் என்ன வலிமைக்கு மாத்தமா ஆமீன் சொல்லி கொண்டு இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்து 3 பதுவா செஞ்சாங்க. எனக்கிட்ட சொன்னாங்க, நான் ஒவ்வொரு பதுவாவும் செய்யக்குள்ள நீ ஆமீன் சொல்லணும். அதுதான் ஆமீன் சொல்லு. அதுல ஒன்று சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரமலான கொடுத்தான், ஆனா அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கல, வாழ்க்கை மாறல, தக்வா நசீபாகல, பாவ மன்னிப்பு கிடைக்கல. அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு தூரமாய் நரகத்துக்கு போகட்டும் என்றார். ஆமீன். ஏன் நபி அவங்க ஆமீன், ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி பதுவா செஞ்சாங்க? பாருங்க, ஒரு மனிதன் ஒருவருக்கு ஒரு கம்பெனியில ஒரு ஃபேக்டரியில நல்ல ஜாப் ஒன்று கிடைக்குது. அவங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு கொடுக்காங்க. நல்ல சேலரி, நல்ல சாப்பாடு, நல்ல தங்குறதுக்கு இடம், வெஹிக்கிள், எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்தும் அவன் வேலையை செய்யலேண்டா, இல்ல அதுல சோம்பரித்தனம் பண்ணினான்டா, இல்லாட்டி அதுல ஏமாத்த செஞ்சானுண்டா, அந்த ஃபேக்டரி நிர்வாகம் இல்லாட்டி கம்பெனி சொல்லுவாங்க, நீங்க போங்க, நீங்க எலிஜிபிள் இல்ல, போங்க, வெளியாக்கி போட்டுருவாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே கதவை திறந்து, ரஹ்மத்திலே கதவை திறந்து, வானத்திலே கதவை திறந்து, நரகத்திலே எல்லா கதவையும் மூடி, ஷைத்தானுக்களுக்கு விளங்கிட்டு குர்ஆனை இறக்கி 1000 மாதத்தை விட சிறந்த லைலத்துல் கத்ருடைய இரவை வச்சு எல்லா விதமான பாக்கியங்களும் ஃபெசிலிட்டிஸையும் கொடுத்து போட்டு, இப்பயாவது திறந்து, இப்பயாவது உன்னை கொஞ்சம் மாத்து, இப்பயாவது உன் குடும்ப வாழ்க்கைய, உன் சமூக வாழ்க்கைய, உன் அகலாக்க, உன் குடுக்கல் வாங்கல, உன் இபாதத்தை நீ கொஞ்சம் மாத்திரத்துக்கு முயற்சி செய்ய இவனுக்கு சொன்னா, இவன் சொன்னான், ரமலான் வந்தா என்ன, ரமலான் போனா என்ன, குர்ஆன் இறக்கினா என்ன, குர்ஆன் இறக்காது, நான் தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன் என்றா, இவனை மாதிரி கேடு கட்டவர் யாருமே இல்ல. இதனால தான் இவ்வளவு பத்வா செய்யப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, ரமலான் என்பது எப்படி குறிப்பிட்ட சில காலங்கள் வியாபாரிகளுக்கு சீசன் காலமோ, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய நல்ல மக்களுடைய சீசன் ரமலான். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி பெரிய ஒரு இமாம் ஒன்று இருந்தாங்க, பெரிய இமாம். பெருநாள் என்று வந்துட்டா ஏங்கி 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 அழுவாங்க. மக்கள் கேட்பாங்க, என்ன ஹசரத் இப்படி அழுகுறீங்க, நாங்க நல்லா விட்டு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க, நீங்க மட்டும் அழுகுறீங்க. சொன்னார் என்ன தெரியுமா,
இங்க பாருங்க, நோன்பு என்பது, ரமலான் என்பது ஒரு காம்படிஷன், ஒரு போட்டி. பெருநாள் என்பது பிரைஸ் கிவிங் கொடுக்கக்கூடிய டே, பரிசு கொடுக்கிற நாள். ரமலான் என்ற போட்டியில பலர்கள் கலந்து கொண்டாங்க. கலந்து கொண்டவங்க அதிகமானவங்க தோத்து போயிட்டாங்க. தோத்து போனவங்க நல்ல உடுப்பு கொடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. பரிசு கிடைக்கிற நாள்ல எங்களுக்கும் பரிசு கிடைக்கும் என்று தோத்தவனுக்கு எங்கப்பா பரிசு கிடைக்கணும். இதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ரமலான் ஒரு பாக்கியம். வார வருஷம் எங்களுக்கு ரமலான் கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. போன வருஷங்களோட எவ்வளவு நெருக்கமானவங்க எங்களை விட்டு போயிட்டாங்க. இதனால இந்த ரமலான் சொல்லுவாங்க, ரமலான்ல முதல் 10 நடந்து போய்த்தரும், 2வது 10 ஓடி போய்த்தரும், 3வது 10 பறந்து போய்த்தரும். அதனால இந்த ரமலான்ல ஒவ்வொரு செகண்டையும் நாங்க பொறுமதியா இதெல்லாம் ஓடணும். இதுல நாங்க அடுத்தவரை முந்திரத்துக்கு அல்லாஹ் அந்த மாதம் தான் இந்த. அதனால மேக்சிமம் அதிகமா குர்ஆன் ஓதுறதுக்கு முயற்சிங்க, குர்ஆனை கேட்கறதுக்கு முயற்சிங்க, அதிகமா நேரம் மஸ்ஜிதுகள் இருக்கிறதுக்கு முயற்சிங்க. அதிகமா அல்லாஹ் நபி சொன்னாங்க, அதிகமா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க. இந்த ரமலான்ல லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க. அதிகமா இஸ்திக்பார் செய்யுங்கன்னு சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னாங்க. சொர்க்கத்தை கேளுங்க, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. அப்புறம் துவா இத பாடமாய் கொள்ளுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார், அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார், அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். அல்லாஹ் சொர்க்கத்தை கேட்கிற, நரகத்தை விட்டு பாதுகாப்பு எந்த நேரம் வாய்ப்பில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதே மாதிரி சஹருடைய நேரத்தை எலும்பி எடுத்ததுடைய சாப்பிடாம ஒரு 5 மணிக்கு சஹர் என்று சொன்னா ஒரு 4 மணிக்கு அதை எலும்பி அழகான முறையில ஒது செஞ்சுக்கிட்டு அழகம் ரக்காத்து தொழுதுட்டு கொஞ்சம் இஸ்திக்பார் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன். சஹர் நேரம் வந்தா நல்ல மனிதர்கள் இஸ்திக்பார் செய்வாங்க. தனக்காண்டி மட்டும் பாவ மன்னிப்பு தேடுறதில்ல, தனக்காக வேண்டியும் உம்மத்துக்காக வேண்டியும். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்றார், ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன், ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன். அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்க, என் தாய் தகப்பனை மன்னிச்சுக்க, யா அல்லாஹ் மூமின்களை மன்னிச்சு. எப்பயுமே எங்கட துஆக்கள் சுயநலமா இருக்க கூடாது, பொது நலமா இருக்கணும். நபி அவங்களோட துஆக்கள் அதிகமாக பொதுவா தான் இருப்பாங்க. நம்ம நபி அவங்களோட துஆ, நேத்து சஹீஹ் முஸ்லிம் ஒரு ஹதீஸ் வாய்ச்சி பார்த்தேன், ஒரு அற்புதமான ஹதீஸ், நீண்ட ஹதீஸ். அது ஒரு துண்டு சொல்றது. நபி அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஒரு முறையில ஓதுறதை தான் இறக்கி வச்சான். ஒரு முறையில இப்படிதான் ஓதணும். நபி அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த உம்மத்துல பல அரபிகள்லயும் பல மொழி பல மாதிரி, ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேச்சு இருக்குதானே. ஈஸ்டர்ன் பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், கண்டி பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், யாழ்ப்பாணத்து பேச்சு ஒரு மாதிரி இருக்கும். அரபிகள்லயும் அரபில வித்தியாசம் இருக்கு. இதனால கொஞ்சம் 2-3 பேட்டர்ன்ல இதை ஓதுறதுக்குரிய மொழியை அனுமதிதான். அப்ப அல்லாஹ் சொன்னா இல்ல, 2 முறையில ஓதுங்க. இது அது நபி இல்ல இல்ல அல்லாஹ் அதை அதிகப்படித்தான். அப்ப அல்லாஹ் சொன்னா சரி 7 முறையில ஓதையிலும். குர்ஆன் எத்தனை முறை? 7 முறையில. ஒரு தரத்துக்கு ஒரு தரம் 2 3. அல்லாஹ் இறக்கமில்ல வந்தானே. அல்லாஹ் சொன்னான், சரி நீங்க 3 தரம் கேட்டீங்க, 3 தரம் கேட்டீங்க. நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்டா, இந்த 3 தரம் கேட்டு நான் 3 தரம் நான் உங்களை திருப்பி திருப்பி கேட்க வச்சிருந்தேனே, இதுக்காக வேண்டி உங்களுக்கு 3 துவா தரேன். நீங்க இந்த 3 துவாவையும் கேளுங்க, நான் நிச்சயமா ஏற்றுக்கொள்வேன். நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய அறிவு, புகாரி கருத்து முஸ்லிம். 3 தரணியை கேட்டுக்கிறீங்க, இதனால உங்களுக்கு 3 தரம் சான்ஸ் தரேன், 3 துவா தரேன். நீங்க அதை நான் மறுக்கவே மாட்டேன், நீங்க கேளுங்க. நாம என்ன செய்வோம்? எவ்வளவு விஷயத்தை கேட்போம். நம்முடைய சொந்த அல்ல அந்த வீட்டை கட்டிதான், அதை கட்டிதான், இதை கட்டிதான். நபி உங்களுக்கு 3 சான்ஸ் தானே. முதலாவது துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் என் உம்மத்தை மன்னிச்சு, என் உம்மத்தை மன்னிச்சு, அல்லாஹ் மக்ஃபிர் உம்மத்தி. 2வது துவா அல்லாஹ் மக்ஃபிர் உம்மத்தி, என் உம்மத்தை மன்னிச்சு. 3வதுக்கு அல்லாஹ் மக்ஃபிர் உம்மத்தின்னு சொல்லல. சொன்னாங்க, இந்த துவாவை நான் இன்னும் கேட்கல, நாளை கியாமத்துடைய நாளையில மஹ்ஷர் மைதானத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உட்பட எல்லா படைப்புகளும் என்கிட்ட தேவையாகுவாங்களே, என்ற ஷஃபாத்துக்கு தேவையாகுவாங்களே, அந்த நேரத்தில் அதை யூஸ் பண்றதுக்கான அந்த துவா வச்சிருக்கிறேன்.
அந்த துவாவனா அங்க வைக்கிறது. யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட அவ்வளவு மனித கோடிகளும் வந்து எனக்கிட்ட தேவையாகுவாங்களே, எனக்கிட்ட ஷெஃபாத்தியை சொல்லுவாங்களே, அதுக்காக நான் வச்சிருக்கிறேன் என்று சொன்னாங்க. அப்ப நபி அவங்களுக்கு அல்லாஹ் 3 சான்ஸ் கொடுத்தும் 2 உம்மத்துக்காண்டி பாவிச்சாங்க, மற்றது கியாமத்துடைய நாளில் எல்லா மக்களுக்காக வச்சிருக்கிறாங்கன்னா எவ்வளவு இறக்கம் உள்ள நபி நம்முடைய நபி. அந்த நபிக்கு ஸலவாத் இல்லாம இருக்கிறார், அந்த நபியோட சுன்னத்தை பின்பற்றாம இருக்கிறான். அதனால அந்த நபியுடைய 3 பதுவால உண்டோ, நபி உங்களோட பேரு சொல்லப்பட்டு ஸலவாத் இல்லாம இருக்காங்களே, அவன் நாசமா போகட்டும். எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி எங்களை அணு அளவு மறக்காத நபி அவங்களோட சுன்னத்தை இன்றைக்கு நாங்களே மௌத்தாய் கொண்டோம். இன்றைக்கு யஹூதியத்துக்கும் நஸ்ரானியத்துக்கும் ஏஜென்ட்ஸா இருக்கும். அவனோட உடுப்புகளையும் போட்டுக்கிட்டு, அவனோட மாலையும் போட்டுக்கிட்டு, சபான காப்பையும் போட்டுக்கிட்டு, இதையும் போட்டுக்கிட்டு, அதாவது அந்நியவர்களுக்கு ஏஜென்சிகளாக அவட நடையில உடையில. நாங்க முஸ்லிம்கள் இஸ்லாம் என்பது அனாதை மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது நபி அவங்க எங்களை அனாதைகளா விட்டு போட்டு போகல, எங்களை கௌரவமான கண்ணியமான சமூகம் விட்டு போட்டு போய்க்கிறாங்க. நான் டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், லோயரா இருக்கலாம், செல்வந்தனா இருக்கலாம், அது எனக்கு பெருமை இல்லை. நான் ஒரு முஸ்லிம் என்பதை பெருமைப்படுறோம். நான் ஒரு நபியுடைய உம்மத் என்பது பெருமைப்படுறோம்.